இப்போ சிம்பிள், நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்கன் வெயிட் வந்து 10-15% இன்க்ரீஸ் பண்ணணும். சிக் மார்டாலிட்டி 90% ரெடியூஸ் பண்ணணும். ஹேச்சபிலிட்டி ரேஷியோ ஹேச்சரிஸ்க்கு 5 to 8% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் பேர்ட் ஃப்ளூ, நமக்கு பெரிய பெரிய நஷ்டங்கள் வர்றது வந்து பேர்ட் ஃப்ளூனால தான். இப்போ ஆல்ரெடி க்ரோக்கு ஃப்ளூ வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த என்டையர் ஃபார்மும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஓகே ஃபைன். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனலாக இதெல்லாம் நமக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பேட்சஸ் இன்க்ரீஸ் பண்ணால், ஒரு ஃபுல் பேட்ச் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படியே 12% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன இம்ப்ராப்பர் டிஸ்இன்ஃபெக்ஷன், நம்ம நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் தான் மெயினாக வந்து ஒரு பறவையிலேருந்து அடுத்த பறவை ஈஸியாக நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது வந்து சானிடைசேஷன் ஷெட்யூல். நம்ம ஒரு லேபரை நம்பி சானிடைசேஷன் ஷெட்யூல் பண்ணுறோம், ஆனால் கரெக்டான சானிடைசேஷன் ஷெட்யூல் பண்ணுறாங்களா, அதை வந்து மானிட்டர் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக பார்க்கணும். அடுத்தது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். சம் கெமிக்கல்ஸ் என்ன ஆகுதுன்னா ரெசிடுவல் கெமிக்கல்ஸாக தரையில் ஸ்டே ஆகிடுது, என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் போகிறதில்ல. ஏரில் வர்றது வந்து ஷெட்டில் போய் நிற்கிது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த பேட்சுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல்னஸ் கொடுக்குது. அடுத்தது நேச்சுரல், நமக்கு தெரியும் பேட் ஓடர், அமோனியா எல்லாமே வருது பிகாஸ் ஆஃப் லிட்டர் மேனேஜ்மெண்ட் சரியில்லை, இல்லைனா லாட் ஆஃப் ஃபங்கல் அண்ட் மோல்டு ரெசிடுவல் ஃபுட்டு ஃபீட்னால வர்றது, ப்ராப்பர் க்ளீனிங் இல்லாதனால. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணோன்னா ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்கும்? பெஸ்ட் வெயிட் அண்ட் பெஸ்ட் லோயஸ்ட் மார்டாலிட்டி ரேட். இது எப்படி கொண்டு வர்றதுன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளான விஷயம், வில் கீப் அவர் சிக்கன் வெரி மச் ஹெல்த்தி அண்ட் டிசீஸ் ஃப்ரீ. சரி, இது எப்படி கொண்டு வர்றது? ஸோ பேசிக்காக நம்மளோ இப்படி நல்லா இருக்கோம், நம்மளாம் நல்லா இருக்கோம்னா அதுக்குரிய மெயினான முக்கியமானது வந்து நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும். ஹெல்த் நல்லா இருக்கணும்னா வி ஹாவ் டு பி 100% இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ. நமக்கு டிசீஸ் வரக்கூடாது. இப்போ நல்ல சாப்பாடு, இப்போ ஃபீடே கொடுக்குறோன்னா நம்ம நல்ல சாப்பாடு, ஒரு பிரியாணி வச்சுட்டோம், நமக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வருது அப்படின்னா நம்ம பிரியாணி சாப்பிட முடியுமா? முடியாது. நல்ல ஃபீடு கிடைச்சாலும் சிக்கனை செலுங்க சாப்பிடலைன்னா நமக்கு கரெக்டான கன்வர்ஷன் டு வெயிட் கிடைக்காது. ஸோ அதுக்கு மெயினான வந்து ஆக்டிவ் டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும். ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் எ பேட்டன்டட் நான் தெர்மல் பிளாஸ்மா ஏர் சானிடைசேஷன். இது ஒரு பேட்டன்டட் ப்ராடக்ட். இது மோஸ்ட் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரீஸில் ஆல்ரெடி இருக்குது. இன்னும் நம்ம கண்ட்ரியில் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இது 100% கெமிக்கல் ஃப்ரீ, 100% ஆர்கானிக். இதோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கோம், அங்கே வந்து எந்த ஒரு குளிர் இருந்தாலும் வந்து சளி பிடிக்காது. அதே கான்செப்ட் நம்ம இங்கே பிளாஸ்மாவை இங்கே கொண்டு வர்றோம். இங்கே கொண்டு வந்த உடனே எல்லா இடத்துலையும் வந்து சானிடைசேஷன் இருக்குது, கெமிக்கல் இல்லாமல். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பேட்டன்ட் டெக்னாலஜி. இதை நம்ம ஃபஸ்ட் இன் இந்தியா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது என்னன்னா 100% நேச்சுரல், ஜீரோ கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் யூசேஜ் வந்து வி கேன் ரெடியூஸ் பை 90%. ஸோ தட் நம்மளோட செலவு குறையுது, அடுத்தடுத்த பேட்சஸ்க்கு போகிறக்குரிய பிரச்சனைகள் கம்மியாகுது. இது டோட்டலாக வந்து பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸை கில் பண்ணுது. இது நம்ம காற்றுல இருக்க நேச்சுரலான ஆக்சிஜன், நைட்ரஜனை யூஸ் பண்ணி அதோட ரியாக்டிவ் ஸ்பீஷீஸ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸை ஜென்ரேட் பண்ணி பிளாஸ்மா க்ளவுட், எப்படி நம்ம மலை பிரதேசத்தில் இருக்கோ அந்த பிளாஸ்மா க்ளவுடை தரைக்கு கொண்டு வந்து நமக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் கொடுக்குது. ஸோ இது சிம்பிளாக ஒரு இதுதான். இது என்னென்னா நம்ம நேச்சுரல் காற்றுல இருக்க ஆக்சிஜன், நைட்ரஜனை எடுத்துட்டு அது ஒரு நானோ பார்ட்டிகல் டெக்னாலஜி பிளாஸ்மாவை கன்வெர்ட் பண்ணி தென் இட் ஸ்ப்ரெட்ஸ் இன்டு த என்வாயர்மெண்ட். நம்ம ஒரு ஃபார்மில் இருக்கோம்னு சொன்னால் ஃபார்மில் ஒரு செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிளாஸ்மா ஜென்ரேட்டர்ஸ் வந்து எங்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அதை வச்சுட்டு ஐ லைக் ஷோ யூ த மாடல்ஸ் ஆல்சோ. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 6 hours டைம் கிட்டத்தட்ட வி ஆர் கம்மிங் அப் டு 99% ரிடக்ஷன் இன் த இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ். ஸோ நார்மலாக இது மல்டிபிள் இதில் இருக்குது, போல்ட்ரி மட்டும் கிடையாது, ஹெல்த் கேர், கமர்ஷியல், ஹோம்ஸு அண்ட் எல்லா கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. போல்ட்ரி இஸ் டைரக்ட்லி வித்தின் ஒன் பேட்ச் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ளே வி கேன் டேக் பேக் த மணி. ஸோ மார்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 90 to 95% ரெடியூஸ் ஆகும். யுவர் எஃப்சிஆர் ஃபார் எக்ஸாம்பிள் 1.6, 1.7 எஃப்சிஆர் இருந்துச்சுன்னா இட் வில் பிரிங் டவுன் டு 1.4. லைக் இட்ஸ் ஃபினாமினல், மோர் தேன் 10 to 12% கெயின் ஃபார் த ஒன் எஃப்சிஆர். தென் நேச்சுரலி இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை, ஆன்டிபயோட்டிக் இல்லை. ஸோ ஆர்டினரி உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நல்லா கம்மியாகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த certifications. We have a central government certification of safety for our equipments and we have a
enable accredited lab, FDA approved lab certification for bacterial and microbial reduction up to 99.65% without chemicals, 100% zero chemicals. So இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், லைக் பெட்டர் ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ, லோ ஆன்டிபயோட்டிக், livability இதெல்லாம். So these are some of the models. Say for example, we have models starting from 500 square feet up to 4,000 square feet. We have a model, that two other two models are marble models which can be put on a wall mounting where there are different shapes of forms are there. Like you can go for a layer form, or you can go for an open form, or you can go for easy shed also. We have multiple models for different kind of farms and poultry things and hatcheries. So, and we have tower models. These are called bioshield models. This goes up to starting from 1,000 square feet up to 4,000 square feet you can handle. So it depends upon the location, depends upon the kind of farm you use. Accordingly, we will suggest what kind of activities to do. And all these models, you can take the return on investment within 3 months of usage. Already we have proven in different poultry farms where we have reduced the FCR from 1.65 to 1.42. Then we have increased the weight by 2.4 kg to 2.7 kg within the same 45 days time. And between batches, we have at least 10 days time. If I am able to reduce that by 3 days, then number of one batch can increase. Within the same span of time, we can get better yield for the same time. And this is a very highly renowned newer invention which we have given only purely for poultry farms. This is called a FarmGuard 360, because in many healthcare industries, we have it in the wall or we have it on the corners. But in poultry farm, we have it at the center of the farm, so that the entire 360 degrees can be covered by a single unit, which can handle up to 5,000 square feet. Say so for example, if you have a 20,000 square feet, hardly 4 units are more than sufficient, and you get a gain of nearly, say for example, we have experimented in a place where you have 10,000 chicks, and they have gained nearly more than 800 kg increase in productivity within the same batch. That means they have taken back the money of the equipment within the same batch. Within 1.5 months, they have taken the entire money back. And again, this is not a new rocket science. This has been available in multiple countries. Many countries are already using it, but they are not propagating into our country because the efficiency, everything is there, depends upon this. So like you have South Korea, United States, China, Germany, Ireland, Australia, Canada, everyone is using that. And it has been highly used in the meat processing industry. For example, earlier the dignitaries were speaking about the biosafety and also the quality of the chicken which is going to be exported. They want 100% infection free, and they want the meat or the egg to be 100% infection free to get approval from the different US authorities or from European authorities, where we get good price for it. So this disinfection equipment provides you the best infection free chicken and infection free egg for export qualities. So you get more better conversion in the pricing point also. And thank you for this wonderful opportunity. And we would like to coordinate with all of you. And thank you one and all.